ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 30/8/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 40, 59, 20, 32 அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க லாஸ்ட் 2 நாள். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் சரிங்களா, ஏப்ரல் மாதத்தில் ஏ அண்டு சி போர்டு மட்டும் பாருங்கள். 90க்கு நமக்கு ஏசி 09, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 03, ஏபி 03க்கு 03, நெக்ஸ்ட்டு 00 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு, 3 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் 0 அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டில் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் ஏ போர்டில் 0 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா 000 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. 000 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 000 ஆல் போர்டில் 00 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏசி 00 ஃபஸ்ட் நமக்கு ஏசி வச்சுருக்காங்க, அடுத்து 03ங்கிறது ஏபி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 00 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுனால நேற்றைக்கு கொடுத்த பார்த்தீங்களா 5900 அந்த ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு உள் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 00 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி வந்தப்போ எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு டைம் நமக்கு அது மாதிரி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 00, அதாவது உள் நம்பர் பி போர்டும் வெளி நம்பர் ஏ போர்டும் 00 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது நமக்கு எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு இந்த மாதிரி அடிக்கிறப்ப நமக்கு 909லேருந்து நமக்கு ஒரு நம்பர்ஸ் வந்திருக்கு சரிங்களா. 9 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 828லேருந்து நமக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு 290, இங்கே 119. ஸோ அதே மாதிரி இங்கே 518லேருந்து பி போர்டு 1 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. அப்போது 376லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான சான்சஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே 2 அப்படி நம்பர் வந்திருக்கு, 09 அப்படிங்கிறதுக்கு நம்ம 9 வந்திருக்கு, 518க்கு 1 வந்திருக்கு, 376க்கும் ஒரு நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போது இந்த மாதிரி நமக்கு அடிக்கும்பொழுது சின்ன நம்பர் 2 நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து அடப்பு 4 அடப்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடப்பு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 இந்த இடத்துல ஒரு அடப்பு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சரிங்களா, இன்றைக்கி தான் கரெக்டாக அடப்பு வச்சுருக்காங்க 2. ஸோ இந்த மாதிரி அடப்பு வச்சப்போ நமக்கு எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். 4 அடிச்சிருக்காங்களா. ஸோ இப்போது அதுக்கு மேலே உள்ள இந்த ரிசல்ட்டில் இருந்து உள் நம்பர் ஏ போர்டு, உள் நம்பர் சி போர்டு 5 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க 5 நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 405க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் உள் நம்பர் பி போர்டு, வெளி நம்பர் சி போர்டு 4 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள் நம்பர் ஏ போர்டு, வெளி நம்பர் பி போர்டு 8 9. ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் ஒன்று வருது சரிங்களா. 4 5 அடுத்தடுத்த நம்பரு, 4 5 அடுத்தடுத்த நம்பரு, 8 9ம் அடுத்தடுத்த நம்பரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு இன்றைக்கி இதுக்கு மேலே உள்ள ரிசல்ட்டு தான் பார்க்கணும். அடுத்தடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2ம் அடுத்தடுத்த நம்பர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 1 அடுத்தடுத்த நம்பர் இருக்குது. ஏற்கனவே 4 5ம் அடுத்தடுத்த நம்பர் இருக்குது. 9 0மே அடுத்தடுத்த நம்பர் தான். நமக்கு எல்லாமே நமக்கு அடுத்தடுத்த நம்பராக இருக்குது சரிங்களா. ஸோ உங்களால் டிப்ளேஸ் இருந்தீங்க அப்புடின்னா ஃபுல்லுமே அடுத்தடுத்த நம்பரு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எனக்கு என்ன வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு இதில் எடுத்த விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை இடைவெளி விட்டு நமக்கு 5 எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இடைவெளி விட்டு 4 5 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஏன்னா எங்கேயுமே 2 3 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, இருந்தாலுமே நமக்கு ஓரளவு மேலே உள்ள நம்பர் தான் எடுத்திருக்காங்க சரிங்களா. அதாவது 3க்கு மேலே உள்ள நம்பர் சரிங்களா, 4 5 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க.
இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 இருக்கு. சரி இருந்தாலுமே நமக்கு எடுக்கல. அதே மாரி இங்க 1, 2மே இருக்கு. அந்த நம்பர்ஸ் நமக்கு எடுக்கல. புரிஞ்சதுக்காக சொல்றேன். இங்க 1, 2ன்னு இருக்குங்களா? கலர் மாத்துறேன் பாருங்க. 1, 2 அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் அத எடுக்கல. அதே மாரி இங்க 2, 3ங்கிறது இருக்கு. எடுக்கல. 8, 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த மாரி நமக்கு 8, 9 மட்டும் தான் அடுத்த நம்பர் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு அ மேல உள்ள நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4, 5 ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா 9, 0 அப்படிங்கிற நம்பர ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? எதனால வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே இந்த 84 அடிச்சு மறுபடியும் 84 அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 93 எடுத்துன்னு இங்க 93 அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாரி ஒரு பேட்டர்ன் வந்துச்சு அப்புட்ன்னா, மறுபடியும் அந்த 09 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? 09 வந்தா தான் இந்த 59 00 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. 2க்கு சேர்ந்து மேட்சிங் ஆகுறதுனால நான் குடுத்துருக்கேன். சரிங்களா? 59 00 அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஸோ, இங்க இந்த 00 அடிக்கிறப்பலாம் இங்கேருந்து ஒரு நம்பர் வருது. அப்போ 376 அப்படிங்கிற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. ஆனா, இதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆகல. சரிங்களா? இவங்க 00 அடிச்சப்ப 412 அப்படிங்கிற நம்பர் வந்து இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன நம்பர் 2 நம்பர் இருக்கு. சரிங்களா? இங்க 20 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இங்க 119 இருக்கு. இங்க 41 இருக்கு. ஸோ, இதுல 90 சரிங்களா? 90 90 91 சரிங்களா? 90 91 அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 91 தான் ஒரு நம்பர் பவர் பண்ணியிருக்காங்க. அதாவது 9க்கு மட்டும் 4 பவர் பண்ணி 1 அப்படியே வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ அ 0வ அப்படியே வச்சு கூட 4க்கு பவர் பண்ணி 40 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? அதனால 405 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 405 அதே மாதிரி இந்த 376லேருந்தும் ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அப்படிங்கிற நம்பர் வருது. இங்க நமக்கு பி போர்டு 2 எடுத்து அடிச்சிருக்கு. ஏ போர்டு அடிச்சிருக்காங்க 290. ஸோ, இங்க நமக்கு ஏ போர்டு இருக்க நம்பர்ஸ எடுத்து சி போர்டுல 9 அப்படிங்கிற நம்பர் வச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. 1ங்கிற நம்பர் எடுத்து நமக்கு பி போர்டுல வச்சிருக்காங்க. 12 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா? ஸோ, நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் படி வச்சு பார்த்தோம்னா, 7 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புட்ன்னா, 379 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. 379 அதே மாதிரி 59 00 இது உங்களால முடிஞ்சுச்சுன்னா, ஏபிஎஸ்சிபிஸில இந்த நம்பர எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 12 01 45 90 இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்க எடுக்கக்கூடிய நம்பரு நமக்கு டைரக்ட்டா தான் வருது. 54 நமக்கு டைரக்ட்டு. அதே மாரி 45ம் டைரக்ட்டு. சரிங்களா? 8, 9ம் டைரக்ட் தான். அப்போ நம்ம டைரக்ட்டா எடுத்து பார்த்தோம்னா, டைரக்ட்டா உள்ளத உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த நம்பர்ஸ நீங்க எடுத்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஏபிஎஸ்சி மட்டும் 21 10 45 09 அப்போ 21 10 45 09 அப்படிங்கிற நம்பரு டைரக்ட்டா வந்து ஏபிஎஸ்சிபிஸில 4 பேர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வரதுக்கான சான்ஸ் இருக்கு. எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 54ங்கிறது ஏசி. சரிங்களா? அதே மாதிரி 45ங்கிறதும் ஏசி. எட் அதே மாரி 8, 9 8, 9 அப்படிங்கிற நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி தான் வந்திருக்கு. அப்போ ஏசி மட்டுமே நீங்க வச்சுட்டு, இந்த நம்பர்ஸ நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஏசில 21 12 ஏசி மட்டும் சொல்றேன். சரிங்களா? 10 01 அதே மாரி 45 54 ஏசி மட்டும் 09 90 சரிங்களா? இந்த நம்பர வச்சுட்டு, இந்த 376 பார்த்தீங்களா? இதுலேருந்து ஒரு நம்பர் வரணும். அந்த நம்பர பி போர்டுக்கு வச்சுக்குங்க. சரிங்களா? அந்த நம்பர்ஸ வந்து நீங்க பி போர்டுல வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 3, 7, 6 அப்படிங்கிற நம்பரு பி போர்டுல வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பிக் ப்ளேயர்ஸா இருந்தீங்க அப்புட்ன்னா. சரிங்களா? ஸோ, அப்படி இல்லாதவங்க என்னால சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த 59 00 அப்படிங்கிற நம்பர் ஒண்ணு எடுத்து ட்ரை பண்ணுங்க. 379 ஒண்ணு. ஸோ, இந்த நம்பர் ஏசி 21 இதில எனக்கு பி போர்டே மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால, இதில ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் இப்போ நம்ம எடுத்த பேட்டர்ன்ல இதில ஒரு ஸ்ட்ராங்கான அப்படி நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா,
079 அப்படி நம்பர் வச்சுக்கலாம். பி போர்டு 7 தான் எனக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்க மாரி இருக்குது. ஸோ, அதனால் 079 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் 3 நம்பர்ஸு சரிங்களா? 3D எடுத்து ட்ரை பண்ணுறவங்க 900, 079, 379. இந்த ஏபிஎஸ்சிபிசி உங்களால் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் ஏபிஎஸ்சிபிசியில் ஏசி மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.